நேர்லை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஊடகவியலாளர் ஒப்பீனியன் தமிழ் யாசிர் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். கடந்த ஒரு மாத காலமாகவே நீட் தேர்வு வினாத்தாள் கசிவை எதிர்த்து காங்கிரஸ் ஜனதா பார்ட்டியினர் போராட்டம் பண்ணிட்டு இருந்ததை பார்த்தோம். அதனுடைய உச்சகட்டமாக நேற்று காவல்துறையினர் அடக்குமுறையில் ஈடுபட்டது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருந்தது. அடிச்சு ஒடுக்கிறதாகட்டும், காலை வச்சு மறிக்கிறதாகட்டும் அப்படின்னு சொல்லி பல விஷயல்ஸை பார்த்துட்டு இருந்தோம். இது தொடர்பா தமிழ்நாட்டில இருந்து ஏன் குரல்கள் வரவே இல்லை? குறிப்பா ஆட்சியில் இருக்கக்கூடிய தாவேகா சார்பாகவும் சரி, சிஎம் சார்பாகவும் சரி, எந்தவித குரலும் பதிவு பண்ணவே கிடையாது, எந்தவித கருத்தும் தெரிவிக்கப்பட கிடையாது அப்படிங்கிற விஷயத்த எழுப்பிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஐடி விங் ட்விட்டர் ஐடியில இருந்து ஒரு பதிவை பார்க்க முடிஞ்சது. அதுல இருதரப்பினருக்கும் நடந்த மோதல் அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிட்டு இதை கைவிட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த தெரிவிச்சிருக்காங்க. நீட் தேர்வு கூடவே கூடாது அப்படிங்கிறது தான் காவல்துறையுடைய நிலைப்பாடு. அதை எப்பயே தெரிவிச்சிட்டோம் அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு தலைநகர் டெல்லியில காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்தக்கூடிய இந்த போராட்டத்தை முறைப்படி தமிழ்நாடு தான் பண்ணியிருக்கணும். ஏன்னா நீட் தேர்வு ஆரம்பத்துல இருந்தே எதிர்க்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். இன்னைக்குதான் அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு வந்திருக்கு. இப்பவும் கூட நீட் தேர்வை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே கூட அந்த பேப்பர் லீக் விஷயத்தை தான் கண்டிச்சு அவங்க பண்றாங்களே தவிர முழுமையான ரத்து அப்படின்றதை நோக்கி இன்னமும் அவங்க போல. ஆனா போவாங்க. அந்த குரலை எழுப்பிய மாநிலம் தமிழ்நாடு தானே. அந்த மாநிலத்திலிருந்து முதல் குரலாக இந்த போராட்டத்திற்கு ஆதரவு வந்திருக்கணும். அந்த குரல் திமுகவுடைய குரலாக இருந்துச்சு. ராசா அவர்கள் நேரடியாக சோனம் வான்சுக் அவர்களை போய் நேரடியாக சந்திச்சார். அந்த சிஜேபி தலைவரோடு சேர்ந்து அங்க மைக்க பிடித்து அங்கு கூடியிருக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவர்கள் மத்தியில பேசினாரு. ஆதரவு என்பது வெளிப்படையாக தெரிவிக்கப்பட்டுச்சு. தாவேகா சார்பாக இதுவரைக்கும் ஒரு ஆதரவு என்பது கொடுக்கவே இல்லை. ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இவ்வளவு பெரிய ஒரு தடியடி நடந்து கொண்டிருக்கிறது டெல்லியில. ஒரு தீவிரவாதிகளை தாக்குவதற்கு தயாராவதை போல நாடாளுமன்றத்துடைய கேட்டை பூட்டி அங்கே துப்பாக்கி ஏந்திய போலீஸ் குறிவைத்து சுடுவதை போல அந்த காட்சிகளை காட்டுறாங்க. உள்ள தீயணைப்பு வாகனத்தை நிப்பாட்டி தண்ணி பீச்சடிக்கிற கூடிய அந்த தயார் நிலையில வைக்கிறத பார்க்க முடியுது. பிரதமர் அந்த இடத்துல இருந்து அவசர அவசரமாக வெளியேறுவதை பார்க்க முடியுது. இவ்வளவு தூரத்திற்கு தலைநகர் டெல்லி பற்றி எரிகிறது. ஆனா தாவேகால இருந்து எந்த ஒரு செய்தியும் அறிக்கையும் வரல. விஜய் தரப்பிடமிருந்து எந்த செய்தி அறிக்கையும் வரல. இப்படி ஏன் அறிக்கை வரல அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் வந்துருச்சு. என்ன விஷயம்? ஜனநாயகன் படத்துடைய ப்ரோமோவை சிஎம் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல வெளியிடுறாரு. அதுல சிஎம் ஆக மாறின பிறகு போடக்கூடிய அந்த கோர்ட்டை போட்ட மாதிரி அதை காட்சியில சேர்த்திருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு தூரத்திற்கு ஜனநாயகன் படத்துடைய மெனக்கிடல் என்பது விஜய் அவர்கள் பண்ணியிருக்கிறார் அப்படின்றத இதன் மூலமாக பார்க்க முடியுது. 5 மணிக்கு ஜனநாயகன் படத்துடைய ப்ரோமோ போறாரு. காலையில இருந்து ஆர்ப்பாட்டம் நடக்குது. 5 மணிக்கு ப்ரோமோ போறாரு. 5:30 மணிக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த டெல்லியில் நடக்கக்கூடிய சம்பவத்தை கண்டிச்சு அறிக்கை விடுறாரு. எது? கட்சியின் சார்பாக மட்டும் வரல, திமுக கட்சியின் சார்பாக வந்திருக்கு. உதயநிதி தன்னுடைய பர்சனல் அக்கௌண்ட்ல இருந்து இதை கண்டிச்சு எழுதுறாரு. சிஜேபி கட்சியுடைய கோரிக்கைகளை கேளுங்க, இளைஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத அந்த கோரிக்கையை நிறைவேற்றுங்க, இப்படி தடியடி பண்ணுவது என்பது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய பாஜக அரசு கண்டிச்சிருக்கிறார். அப்ப 5:30 மணிக்கு இவருடைய அறிக்கை வந்த உடனேயே எங்க நம்மளை கை காமிச்சிருவாங்களோ அப்படின்னு பயந்து கொண்டு ஒரு அறிக்கையை அது அறிக்கைன்னு கூட சொல்ல முடியாது, அபத்தம் அப்படின்னு தான் சொல்லுவேன். டிவிக்கு ஐடி விங்ல இருந்து வருது. டிவிகே உடைய அபிஷியல் கட்சி பக்கத்துல இருந்தோ அல்லது விஜயுடைய அபிஷியல் பக்கத்துல இருந்தோ வரல, வெறும் ஐடி விங்ல இருந்து வருது. அதுவும் அவங்க என்ன எழுதியிருக்கிறாங்க? நீட் தேர்வு குளறுபடிகளை கண்டித்து நடக்குதான். முதல்ல முறைகேடு அப்படின்றத சொல்லணும், இல்ல அதுல ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லணும். அதனால குளறுபடின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தத்தை தாவேகா சொல்லுது? அப்ப இதுல எவ்வளவு தூரத்திற்கு மழுங்கடிக்கிறாங்க பாருங்க. அந்த நீட் தேர்வுடைய முறைகேட ஊழலை எப்படி மழுங்கடிக்கிறாங்கன்றத புரியுது. நாடாளுமன்றம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் முழுவதுமாக தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்றார். யாருக்கு மோதல் நடந்துச்சு? மோதல்னா என்னதுங்க? மோதல்னா 2 தரப்பு மோதிக்கிடுவாங்க, அடிச்சுக்கிடுவாங்க. இது தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவது நடுநிலையாக ஒருத்தர் பேசக்கூடியவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அங்கே மோதல் 2 தரப்புக்கு நடந்துச்சா? ஒரு பையனை விரட்டி அடிக்கிறாங்க. அந்த பையன் ஒரு கட்டத்துல அடிங்கடா அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறான். வைரல் ஆகுது இந்த வீடியோ. சுத்தி போலீஸ் நின்று கொண்டு தாக்குறாங்க. இன்னொரு பையன் ஓடுற பையனை காலை உள்ள விட்டு கீழே விழுக வைக்கிறாங்க. விழுந்த பையனை சுத்தி போலீஸ் தாக்குறாங்க. இதை விட கொடுமை என்னன்னா,
இந்த துணை ராணுவ படை அப்படின்ற பேர்ல ப்ளூ கலர் யூனிஃபார்ம்ல வர்றாங்க, அவங்களுக்கு நேம் பேட்ச் எதுவுமே இல்லை, அதையும் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க அந்த இளைஞர்கள். போலீஸ் போக, துணை ராணுவ படை போக, நார்மலாக ஆடை அணிந்திருக்கக்கூடிய மாணவனை போல ஆடை அணிந்திருக்கக்கூடிய நபர் முகமூடியை மட்டும் போட்டுக்கிட்டு கையில குச்சி போலீஸ் வச்சிருக்கக்கூடிய அதே ஸ்டிக்க வச்சு அடிக்கிறான். யாரா நீ என்ன போலீஸா அப்படின்னு சொல்லி கேட்டா பதில் இல்ல, தென்னாவட்டா போஸ்ட் கொடுக்குறான் வீடியோவுக்கு. அப்போ யார் யாரா உள்ள புகுந்து தாக்கக்கூடியதெல்லாம் மாணவர்களை தாக்குறாங்க, குழந்தைகளை தாக்கி இருக்கிறாங்க. 10 வயது சிறுவனை போலீஸ் தலையில் அடித்து விரட்டுவதை பார்க்க முடியுது. பெண்கள் என்றும் பாராமல் தாக்கி இருக்கிறாங்க. இவ்வளவு தூரத்திற்கு தாக்குதல் என்பது மாணவர்களை நோக்கி மட்டும்தான் நடக்குது. நான் தாவேகாவுக்கும் விஜய்க்கு ஒரு சவால் விடுறேன். ஒரே ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் ஆகுது மாணவர்கள் அந்த துணை ராணுவ படையை தாக்குனாங்க, போலீஸை தாக்குனாங்க அப்படின்னு சொல்லி காட்ட முடியுமா? எந்த அடிப்படையில் 2 பேர் தாக்குதல்னு சொல்றீங்க? ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது. நடந்த பிறகு இரவு இந்த துணை ராணுவ படை நடந்து போறாங்க, மார்ச் பண்றாங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அத்தனை பேரும் எந்திரிச்சு நின்று கை தட்டுறாங்க. எங்களை அடிச்சீங்களே, சந்தோஷங்க எங்களை அடிச்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவர்கள் கை தட்டுறாங்க. எதிர்ப்பை எப்படியெல்லாம் பதிவு பண்றாங்க. அகிம்சை வழியில் ஒரு எதிர்ப்பை அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா மாணவர் கூட்டம் பொங்கி எழுந்து காவல்துறையை தாக்குவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும். ஆனா அடி வாங்குறாங்க. அடிச்ச காவல்துறைக்கு கைதட்டி எதிர்ப்பை பதிவு செய்யறாங்க அகிம்சை முறையில. எந்த அடிப்படையில் உங்களை வன்முறையாளர்னு சொல்லிட்டு தாவேகா சித்தரிக்க முயலுது. தவிர்க்கப்பட்டிருக்க வேணும்ன்றீங்களே, என்ன யார் தவிர்க்கப்பட்டிருக்கணும்? அமித்ஷாக்கு சொல்றீங்களா? பாஜக சொல்றீங்களா? ஒன்றிய அரசுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடிக்கு சொல்றீங்களா? எதை யார் தவிர்க்கப்பட்டிருக்கணும்னு சொல்றீங்க? எந்த ஒரு இதுவுமே இல்லை. அந்த வார்த்தையில கண்டனம்ன்ற ஒரு வார்த்தை இல்லை, பாஜகன்ற வார்த்தை இல்லை, மோடின்ற வார்த்தை இல்லை, அமித்ஷான்ற வார்த்தை இல்லை, டெல்லி போலீஸ்ன்ற வார்த்தை இல்லை, எதுவுமே இல்லை. அதுல என்ன கண்டனம் இருக்குன்னு சொல்லி நான் அதுல மாணவர்களுக்கு ஆதரவாக, இளைஞர்களுக்கு ஆதரவாக நீங்க இருக்கேன்னு நான் புரிஞ்சுக்கிற முடியுது. எல்லா தேர்தல் பிரச்சாரத்திலையும் ஜென்சி இளைஞர்களை நோக்கி பேசுனீங்கல்ல, சிறுவர்களை எல்லாம் விட்டு வைக்காம உங்களுடைய பெற்றோர்களிடம் பேசுங்க, காதல் விசிலடிங்கலாம் சொன்னீங்களே. ஓட்டு போடுவதற்கு கேட்ட நீங்க இன்னைக்கு நீட் தேர்வால மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, அதுக்காக குரல் கொடுக்குறாங்க அப்படின்றப்போ என்ன டெல்லி பிரச்சனையா? ஏன் தமிழ்நாட்டுல நீட் தேர்வால பாதிக்கப்படலையா? தமிழ்நாடு தாங்க முதல்ல பாதிக்கப்பட்டுச்சு. அனிதா என்ற மாணவி இழந்தது நம்ம தான். வருடம் நீட் தேர்வால இன்னைக்கு இறக்கக்கூடிய மாணவர்களை நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். அப்ப தமிழ்நாட்டின் சார்பாக முதல் பிரதிநிதியாக, முதல் குரலாக வாங்க வேண்டிய குரல் உங்களோடது. ஆனா ஜனநாயக படத்துடைய ப்ரோமோ நீங்க வெளியிட்டு இருக்கீங்க. நீங்க கேட்டீங்கல்ல தமிழ்நாட்டுல ஏன் இல்லைன்னு. இந்த தாக்குதல் நடக்குது டெல்லியில, நடந்த பிறகு கோவால, மகாராஷ்டிரால, புதுச்சேரியில கூட மாணவர்கள் மெழுகுவத்தி ஏந்தி போராடுறாங்க, குரல் கொடுக்குறாங்க, எதிர்ப்பு பதிவு பண்றாங்க. தமிழ்நாட்டுல எதை பேச வைக்கிறது இந்த அரசாங்கம்? இந்த தாவேகா ஜனநாயக படத்திற்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க, குழந்தைகளை எங்களால தியேட்டருக்கு கொண்டு போக முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆட்களை வைத்து இன்ஸ்டாகிராம்ல வீடியோவை போட வச்சு அதை வைரல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சிஎம் உடைய ஸ்டைல்ல விஜய் அவர்கள் ஜனநாயக படத்துல வர்றாரு, சில காட்சிகளை சேர்த்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை பத்தி பேச வைக்கிறாங்க. எதை பற்றி இந்த மாணவ சமுதாயம் சிந்திக்க வேண்டுமோ அதை பற்றி சிந்திக்க விடாமல் ஜனநாயக படத்தை பற்றி சிந்திக்க வைக்க வேண்டிய அளவுக்கு இந்த சமூகத்தை மாற்றியது யார்? இன்னைக்கு இந்த பதிவின் மூலமாக வீடியோ போட்டார்ல ஜனநாயகன் அப்படின்ற வீடியோவை, அதன் போட்டதன் மூலமாக இவர் என்ன ஒரு கருத்தை மாணவர்கள் மத்தியில கொண்டு செல்ல நினைக்கிறார்? ஒரு முதலமைச்சராக மாணவர்கள் மத்தியில நீட் தேர்வை பத்தி எல்லாரும் பேசுங்க, நான் நீட் தேர்வை கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முன்னணியில் இருக்கணுமா இல்லையா? மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றத நான் ஃபில் பண்ணிட்டு நீங்க ஃபில் பண்ணீங்களான்னு சொல்லி பதிவு போட்டீங்கல்ல, அதே மாதிரி நீட் தேர்வுக்கு போட்டீங்களா? ஏன் போடல? அப்ப பாஜக என்றால் இவர் கண்டுக்கிறவே மாட்டாரு. நான் என்னங்க சிம்பிளா ஒரு லாஜிக்கா ஒரு விஷயம் கேட்கிறேங்க. விஜய் டெல்லிக்கு போகிறார், ஜந்தர் மந்தர்ல இருக்கக்கூடிய இளைஞர்களை சந்திக்க போகிறார், ஜென்சி போராட்டத்திற்கு ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு வேற மாநில பக்கத்துல எல்லாம் வைரலா உங்க வீடியோக்கள் பரவுச்சுல. நீங்க பெரம்பூருக்கு வந்த வீடியோவை எடுத்து போட்டு டெல்லியில் விஜய் வந்து விட்டாரெல்லாம் பரப்புனாங்கல்ல, ஏன் பரப்புனீங்க? நீ உண்மையிலே டெல்லிக்கு போயிருக்க வேண்டியதானா? நீங்க டெல்லிக்கு போகாத ஆளா? 2013 அரவிந்த் கெஜ்ரிவாலோட அந்த அண்ணா ஹசாரே போராட்டத்துக்கு நீங்க போய் ஆதரவு கொடுக்கலையா? அங்க மைக்கு வாங்கி பேசலையா? அப்ப காங்கிரஸ் கட்சியை ஆட்சியிலிருந்து அகற்றணும் என்பதற்காக டெல்லி வரைக்கும் போன விஜய் நீட் தேர்வை ரத்து பண்ணுங்க, நீட் தேர்வோட முறைகேடுகளை அம்பலப்படுத்துங்க, இந்த கல்வி அமைச்சராக கூடிய தர்மேந்திர பிரதான நீக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி குரல் கொடுக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு ஏன் போகல? இன்னைக்கு பிரகாஷ்ராஜ் போயிருக்காரு, பிரகாஷ்ராஜ் அவர்கள் போயிருக்கிறாரு, விஜய் ஏன் போகல? விஜய் நினைத்திருந்தால் அங்க போயிட்டு மைலேஜ் கூடுமா இல்ல, விஜய்க்கு இமேஜ் கூடுமா இல்லையா? நீங்க கர்நாடகத்துல இருக்கக்கூடிய பக்கங்கள், இந்தியில இருக்கக்கூடிய பக்கங்கள், இன்னும் என்னென்ன மாநிலத்தில எல்லாம் காசு கொடுத்து ப்ரமோட் பண்றதுக்கு நேரா டெல்லிக்கு கிளம்பி போய் அந்த மாணவர்களுக்கு ஆதரவு கொடுத்து பிஜேபிக்கு எதிராக பேசுனீங்கன்னா
உங்களுக்கு இமேஜ் கூடுமே, ஏன் அதை பண்ண மாட்டீங்க? அப்ப இமேஜ் கூடினாலும் நான் அதை செய்ய மாட்டேன், ஏன்னா பாஜகவை அவங்க எதிர்க்கிறாங்க, இதை வேற கட்சி எதிர்க்கிறாங்க அப்படின்னா அவர் போயிருப்பார். முதல் ஆளாக போய் பார்த்திருப்பார். இல்ல பனையூருக்கு வர சொல்லியிருப்பாரு, எல்லாரும் வாங்க பனையூர்ல வந்து என்னை வந்து பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப இவருடைய ஒற்றை நோக்கம் தமிழ்நாடு மாணவர்கள் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, தமிழ்நாடு எப்படி போனாலும் பரவாயில்ல, வேறு மாநிலங்கள்ல மாணவர்கள் போராட்டம் பண்ணாலும் அது பிஜேபிக்கு எதிராக இருந்தால் நானும் வாய் திறக்க மாட்டேன் அப்படின்றதுதான் இவர் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்டாக இருக்கு. இந்த பதிவை பார்க்கும்போது நீட் தேர்வு கூடாது அப்படிங்கறத எங்களுடைய நிலைப்பாடு நாங்க ஏற்கனவே தெரிவிச்சிட்டோம் அப்படின்றாங்க. அப்படி பார்க்கும்போது தன்னுடைய நிலைப்பாடு இதுதான் சொல்லி இப்பவும் ஏன் தெளிவுபடுத்த அவங்க வந்து விரும்பலன்னு நினைக்கிறீங்க? இல்ல பிஜேபி கண்டு பயப்படுறாங்களா? அப்படி பார்க்கலாமா நம்ம? மாணவர்களுடைய 3 கோரிக்கைகள் என்ன? இந்த நீட் தேர்வில் நடந்த முறைகேடுகளை வந்து கண்டறிந்து அதை வந்து சரி செய்யணும். 2வது விஷயம், அதனால பாதிக்கப்பட்டு இறந்து போன அந்த மாணவர் குடும்பத்திற்கு நிவாரண நிதி கொடுக்கணும். தர்மேந்திர பிரதானை பதவி நீக்கம் பண்ணணும். இந்த 3 தானே அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த 3ல ஏதாவது ஒரு விஷயம் தாவேக்கு ஐடிவி வெளியிட்ட அந்த அறிக்கையில இருக்கா, அந்த முட்டக்கடிதாசத்துல இருக்கா? இல்லையே. நீட் தேர்வை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. முழுமையாக ரத்து செய்வதே வேண்டும் அப்படின்ற அந்த கோரிக்கையை நாங்க வைக்கிறோம் அப்படின்றாரு. இது யார் வேணாலும் வைக்கலாமே. போராட்டத்தை மையப்படுத்தி நீங்க நீட் தேர்வை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே. போராட்டமே அங்க நடக்கல, 2 பேருக்கு இடையே மோதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீட் தேர்வை ரத்து பண்ண சொல்றீங்க. 2க்கு வேறுபாடு இருக்கு. அப்ப எவ்வளவு தூரத்திற்கு ஒரு சங்கி கூட இப்படி பதிவு போட மாட்டான். ஒரு சங்கி தன்னுடைய பாஜக அரசை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு பதிவை எழுதவே மாட்டான். ஆனா அவங்களுடைய ஐடி விங் எழுதியிருக்கு. எப்படிப்பட்டது, அதாவது ரஜினிகாந்த் வந்து தூத்துக்குடிக்கு போயிட்டு போராட்டக்காரர்கள் உள்ள புகுந்துட்டாங்க, கலவரம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசினப்ப எவ்வளவு தூரத்திற்கு அந்த மக்களை வந்து கொச்சைப்படுத்தினதா நம்ம எல்லாரும் பேசணும். இன்னைக்கு அதே மாதிரிதானே நீங்க பேசுறீங்க. அடிவாங்கிய அப்பாவி இளைஞர்களை திருப்பி தாக்கியவர்கள் கலவரக்காரர்கள் மாதிரி நீங்க பேசுறீங்க. யார் அந்த ரஜினி, நீங்க யாரு அப்படின்னு சொல்லி, நீங்க யாரு சார் அப்படின்னு கேட்டாப்புல ஒரு இளைஞன் அது மாதிரிதான் கேட்க தோணுது. விஜய் நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்க தோணுது. எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இவர் வந்து கொண்டு போகிறார், பாஜகவுக்கு இணக்கமாக அதை மாற்றுகிறார், மழுங்கடிக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை இவர் மழுங்கடிக்கிறார் அப்படின்றதுல இவருடைய கேரக்டர் என்ன, இவருடைய கட்சியுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத அப்பட்டமாக காட்டுது. இதே திமுகவுக்கு எதிராக ஏதாவது ஒரு போராட்டம் பண்றது ஒண்ணும் இல்லை சார். இன்னைக்கு டெல்லியில என்ன நடக்குது, இவ்வளவு தூரத்திற்கு ராணுவத்தை இறக்கி மாணவர்களை ஒடுக்குறீங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு ஒரு திமுக எம்எல்ஏவை, மார்க்கண்டேன்ற எம்எல்ஏவை இன்னைக்கு அந்த மாதிரி தானே பண்றீங்க. காட்சிகள் அப்படித்தானே இருக்கு. ஒரு ஏடிஎஸ்பி நாக்கு துருத்துறாரு பத்திரிகையாளர்களை பார்த்து, என்ன வா பாப்போம் வாங்கடே வாங்கடே அப்படின்னு சொல்றது தூத்துக்குடி மொழியில பேசுறாரு. ஒத்தக்கத்த வாங்க கூப்பிடுறாரு பத்திரிகையாளரை. எந்த நிலைமையில் இருக்கு காவல்துறை, யார் கீழே இருக்கு? ஒரு செய்தி சேகரிக்கக்கூடிய பத்திரிகையாளரை பணி செய்ய விடாம நீங்க வாங்க வா ஒத்தக்கத்த பார்த்தலாம்னு சொல்லிட்டு நாக்கை துருத்தி கொண்டு ஒரு ஏடிஎஸ்பி பேசுகிறார். இதுதான் நம்ம அந்த காலத்தடுக்கி விட்ட அந்த துணை ராணுவ படை டெல்லியிலக்கும் இங்க இருக்க ஏடிஎஸ்பிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அப்ப 2மே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான், அராஜக போக்கு தான் நடந்து கொண்டிருக்கிறது. விஜய் அவர்கள் இவ்வளவு மோசமாக இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தி இருக்கவே கூடாது. அதற்கே அவருடைய ஐடி விங்கை கண்டிக்க வேண்டும். யார் அதை பண்ணாங்க அப்படின்றத பார்த்து அவர்களை கட்சியில் விட்டு நீக்க வேண்டும். இதுதான் உங்களுடைய கட்சி நிலைப்பாடு அப்படின்னா உங்களை இந்த தமிழ்நாட்டு மக்கள் மன்னிக்கவே மாட்டாங்க, இளைஞர்களும் மன்னிக்க மாட்டாங்க. தாவேக சார்பில் இப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல அதுக்கான குரல்கள் ஒழிக்கணும் அப்படிங்கிற விஷயம் பேசப்பட்டுட்டே இருக்குது. ஆனால் திங்கட்கிழமை வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டும் போது, அதாவது இந்தியா கூட்டணி சார்பாக கூடும்போது காங்கிரஸ் வந்து அந்த நிலைப்பாட்டுல கிடையவே கிடையாது அப்படிங்கிற செய்தியை வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வெளியிட்டிருப்பதாக நீங்களும் ஒரு பதிவு போட்டிருந்தீங்க. ராமர் கோயில் விஷயத்தை மட்டும் டார்கெட் பண்ணுவோம், மற்ற விஷயத்துல பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் இருந்ததாகவும், சமாஜ்வாதி கட்சி மம்தா பானர்ஜியெல்லாம் பேசும்போது அப்புறம் பின்ன அதுக்கப்புறம் தான் கன்வின்ஸ் ஆகி இந்த பிரச்சனையை பத்தி பேசலாம்னு சொல்லி அங்க முடிவுக்கு வந்ததாகவும் அந்த செய்தி குறிப்பிடுறதாக நீங்க சொல்லியிருந்தீங்க. அதனுடைய பின்னணி என்ன? தமிழ்நாட்டுக்கு எப்படி பாஜக வந்து எதுவுமே பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி விஜய் இருக்கிறாரோ அதே மாதிரிதாங்க தேசிய அளவுல ராகுல் காந்தி. 2 பேருக்கும் வேறுபாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. மோடியும் பாஜகவும் எதிராக எதுவும் பண்ணிடக்கூடாது, மாணவர்களுக்கு ஆதரவாகலாம் எதுவும் இருந்துடக்கூடாது அப்படின்ற நிலைப்பாட்டில் தான் ராகுல் காந்தி இருக்கிறார். ராகுலை பார்க்கும்போது, காங்கிரஸை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த சிஜேபி கட்சிக்கு பெருகக்கூடிய இளைஞர்களுடைய ஆதரவு, மக்களுடைய ஆதரவு என்பது இவங்களுக்கு கண்ணை உறுத்துது, ஜீரணிக்க முடியல. நமக்கு கீழே தானே வரணும், எப்படி வேற கட்சிக்கு போகணும்? இல்ல நேத்து அங்க மாணவர்கள் மேல தாக்குதல் நடத்தினதை பார்த்து ஒரு வீடியோ கூட போட்டிருந்தாரு ராகுல் காந்தி அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு. அதாவது டெல்லி என்பது ஒரு 500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறது, அதனால அவர் வந்து வீடியோ போட்டு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு பண்றார். இது வரைக்கும் சோனம் வாங்சுக் அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கும் போதோ அல்லது ஜந்தர் மந்தர்ல இந்த போராட்டம் தொடங்கிய போதோ ராகுல் காந்தி ஏன் நேரில் போவே இல்லை?
நேரில் சென்று ஒரு ஆதரவை கூட ராகுல் காந்தி கொடுக்கல, விஜயும் கொடுக்கல. எல்லா பேரும் கொடுத்திருக்கிறாங்க, எல்லா கட்சி தலைவர்களும் போயிருக்கிறாங்க. 2 பேர் தான் போல, ஒன்னு ராகுல் காந்தி, இன்னொரு நபர் விஜய். சரி, இப்ப போராட்டம் பண்ணது பார்லிமெண்ட் தொடங்குவதற்கு முன்னாடியே இவ்வளவு தூரத்திற்கு தடியன் என்பது நடக்குது. வீடியோ போடுறீங்களே, பார்லிமெண்ட்ல ஏன் அதை பேச மாட்டேன்ட்டீங்க? எங்களுடைய கட்சியுடைய கூட்டம் நடந்திருக்கிறது, அப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் போட்டிருக்கிறீங்க. அந்த மீட்டிங்கில் நீங்க ராமர் கோயிலுடைய ஊழலை பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லி உங்க கட்சியின் சார்பாக சொன்னீங்களா இல்லையா? இன்னைக்கு நான் இந்த குற்றச்சாட்டை வைக்கல, அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு எம்பி சொன்னதாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆதாரத்தோட அவங்க ஒரு கட்டுரை வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல காங்கிரஸ் கட்சி வெறுமனை இதை மட்டும் பேசுவோம் அப்படி சொன்ன போது அந்த கூட்டத்தில் இருந்த சமாஜ்வாதி கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி, அதே போல சரத்பவாருடைய கட்சி, இவங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி இவங்கெல்லாம் சேர்ந்துதான் இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. மாணவர்கள் இவ்வளவு தூரத்துக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, நீட் தேர்வு முறைகேடை பத்தி பேசுறாங்க, நம்ம அதெல்லாம் குரல் கொடுக்க வேணாமா அப்படி சொன்ன பிறகுதான், அழுத்தம் கொடுத்த பிறகுதான் சரி அதை பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய வாக்கு மூலமாகவே இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல கொடுத்திருக்கிறாரு ஒரு எம்பி. அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிற முடியுது? இவ்வளவு போராட்டம், பெரிய போராட்டம் நடந்தாலும் நீங்க பேச மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அந்த போராட்டத்திற்கு உங்களுடைய ஆதரவு என்பது இல்ல. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு என்பது உங்களுக்கு கண்ணை ஊர்த்துட்டு ஜீரணிக்க முடியல. நம்ம கிட்ட ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளைஞர்கள் எல்லாம் வருவாங்கன்னு பார்த்தா வேற ஒரு பையன். இந்த 2 பேருமே, அதாவது விஜயாகட்டும் ராகுல் காந்தி ஆகட்டும், இந்த போராட்டத்துக்கு சப்போர்ட் தெரிவிக்காமையோ இல்ல ரியாக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் என்னமா சொல்லப்படுதுன்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது ஒரு சோசியல் மீடியாலாம் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அந்த இளைஞர்கள் ஆர்கனைஸ்டா இருக்கிறாங்களா, சரியான ஐடியாலஜி இருக்கிறாங்களா, இப்படி எந்த தெளிவுமே இல்லாம அவங்க கூடி இருக்கிறாங்க. ஒரு ஒற்றை நோக்கத்தாக கூடியிருக்கிறாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி எந்த ஒரு பேக்ரவுண்டுமே அவங்களுக்கு கிடையாது. அதனால ஸ்ட்ராங்னஸ் கிடையாது. அதனாலதான் இவங்க ஆதரிக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தியரி முன்வைக்கப்படுது. அதை எப்படி பாக்குறீங்க சார்? இப்ப ஒரு போராட்டம் ஒண்ணு ஆரம்பிக்கிறோம், இந்த போராட்டத்துக்கு ஒரு குரல் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க யாரு என்ன அப்படின்னு சொல்லி தாராளமாக விசாரிக்கலாம், காத்திருக்கலாம். அவங்க உண்மை முகம் என்ன அப்படின்றது தெரியாது. கண்ணுக்கு முன்னாடி இளைஞர்கள் அடி வாங்குறாங்க. அதுல காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய நோக்கமும் என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம், அவங்களை யாரு வேணாலும் தூண்டி விட்டு இருக்கலாம். அதெல்லாம் இப்ப பேசு பொருள் அல்ல. அந்த கட்சியை நம்பி, அந்த இளைஞர்களை நம்பி பல்வேறு நபர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன? அவங்களுடைய நோக்கம், என்னுடைய வீட்டிலும் இந்த தேர்வால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு குடும்பமே டெல்லிக்கு ட்ரெயின்ல கிளம்பி வந்திருக்கிறாங்க. அம்ரிட்சர் கோச்சில் ஏறி அவசரமாக இந்த போராட்டத்துல குடும்பத்தோடு கலந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி வர்றாங்க. எங்களுடைய வீட்டிலும் பாதிப்பு இருக்கு அப்படின்றதுதான். அப்போ ஒரு ஒரு நோக்கத்தோட ஒரு இளைஞர்கள் கூட்டம் ஒன்று திரளும் போது அவங்க யாரு, அவங்க என்ன, அவங்களுடைய பின்னணின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னா, அப்ப நீங்க அரசியலுக்கே நீங்க வரக்கூடாது. உங்களை மட்டும் கொள்கை கோட்பாடு அப்படின்றதெல்லாம் இப்ப இளைஞர்களுக்கு, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற இளைஞர்களுக்கு அவங்க என்ன ஃபண்டு கேட்கிறாங்களா? எங்களுக்கு ஃபண்டு கொடுங்க, நாங்க மாணவர்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் பண்ண போறோம்னு சொல்றாங்களா? இல்ல, அவன் நம்மளுடைய காசை போட்டுக்கிட்டு இந்த தேர்வுக்கு எதிராக எந்த அளவுக்கு குரல் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குரல் கொடுக்குறான். அடியை தாங்கினாலும் பரவாயில்ல, அந்த அடிச்ச போலீஸுக்கு எதிராக கைதட்டி வழி அனுப்பி வைக்கிறான் அப்படின்னா எந்த அளவுக்கு? அப்ப உங்களுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நான் சொன்ன தாழ்வு மனப்பான்மை ராகுல் காந்திக்கு இருக்கு அப்படின்றது வெளிப்படுது பாருங்க. தங்களுடைய அரசியல் இருப்பு என்பது கேள்விக்குறியாகும் என்ற பயம் வந்ததுனாலதானே அவங்க பின்னணி என்னன்றதை நீங்க ஆய்வு பண்ண போறீங்க. நீங்க அவங்க நம்மளுக்கு போட்டியாக விடுவாங்க, நம்மளை அவங்க கீழே போயிடுவோமோ அப்படின்ற பயம் வந்ததுனாலதான் நீங்க அந்த கட்சிகளுக்கு போய் சிஜேபிக்கு ஆதரவு கொடுக்க மாட்டீங்க. அப்ப ஏன் அந்த பயம் உங்களுக்கு வருது? நீங்க இதை பேசியிருக்கணும், நீங்க இதை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இளைஞர்களுடைய ஆதரவு நேரடியாக இல்லை என்றாலும் மறைமுகமாக இருந்திருக்கும். ஆனா நீங்க தான் பேசவே இல்லையே. நீங்க பிரதமர் மோடி அவர் போட்டிருக்க ட்ரெஸ் என்ன, அவர் பண்ற வெளிநாட்டு பயணம் என்ன, அவர் அதானி அம்பானி, இதை தவிர்த்து ராகுல் காந்தி என்ன பேசியிருக்கிறார்? மக்களுக்கு பிரச்சனை பற்றி என்ன பேசியிருக்கிறார்? 2019 தேர்தல்ல அவ்வளவு பிரச்சனைகள் இருந்துச்சு. நமக்கெல்லாம் 500,000 ரூபாய் தடை பண்ணதுல இருந்து பல்வேறு பிரச்சனைகள் இருந்துச்சு. ராகுல் காந்தியுடைய முன்வச்ச பிரச்சாரம் என்ன? வெறுமன ரஃபேல் ஊழல் மட்டும்தான். 2024 அதுதான் ஊழல், அம்பானி அதானி. இதை தவிர ராகுல் காந்திக்கு வேற வரவே வராது. ராமர் கோயில்ல பிரச்சனை என்று சொல்றோம்ல, அது மாதிரிதான். அதாவது பிஜேபியை எதிர்க்க வேண்டும் என்று ராகுல் காந்தி விரும்புவாரே தவிர பிஜேபியை எதிர்க்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டாரு, அந்த மக்களை பிஜேபிக்கு எதிராக திருப்ப மாட்டாரு. இதுதான் ராகுல் காந்தியுடைய அப்பட்டமான நிஜ முகம். நீங்க இவ்வளவு தூரத்துக்கு பின்னணி ஆராய்வதற்கு தேவையே இல்லையே. நீங்க பண்ணியிருந்தா அந்த இளைஞர்கள் வந்திருக்கவே மாட்டானே.
எல்லா போராட்ட களத்தையும் காங்கிரஸால பண்ணிருக்க முடியுமா? இல்ல இன்னைக்கு ஒட்டுமொத்த எம்பிக்களும் சேர்ந்து பார்லிமெண்ட்டை நோக்கி நாங்க பேரணி போறோம், இந்த தாக்குதலை கண்டிச்சு பண்றோம் அப்படின்னு சொல்லி பண்ணீங்களா? பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த இளைஞர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்திருக்கும். பரவாயில்ல, நாம அடிபட்டாலும் நமக்கா குரல் கொடுக்க ஒரு ஆள் இருந்திருப்பான் அப்படின்ற நிலைமைக்கு வந்திருப்பான். நமக்கா குரல் கொடுக்க ஆள் இல்லை என்பதனாலதான் வந்திருக்கான். அவனோட நோக்கம் எப்படிப்பட்டது வேணாலும் இருக்கணும். வந்திருக்கக்கூடிய மக்கள் ஒரு நல்ல நோக்கத்தோட வந்திருக்கிறாங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு ஆதரவு கொடுக்காம அவங்களுடைய பின்னணியை பார்த்துட்டு தான் நான் ஆதரவு கொடுப்பேன். அதனும் தாவேக்காவும் அதுல சேர்க்கவே கூடாதுங்க. தாவேக்காவே ஒரு சோசியல் மீடியா கட்சி தான், காங்கிரஸும் ஒரு சோசியல் மீடியா கட்சி தான். எங்க களத்துல இருக்கிறீங்க? களத்துல நீங்க இருந்திருந்தீங்கன்னா பிஜேபியை தோற்கடிச்சிருப்பீங்க இந்தியா முழுவதும். இங்க தாவேக்கா எங்க களத்துல இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. விஜயை பார்ப்பதற்காக மக்கள் வருவாங்க, அவ்வளவுதான். சோசியல் மீடியால அவங்கள எதிர்த்து பேசக்கூடிய மக்களுக்கு எதிராக தனிநபர் தாக்குதல் பண்ணுவாங்க. இன்னைக்கு மார்க்கெண்டேயன் பையன் ஒரு விஷயத்த கேட்டான், என் அப்பா எனக்காக கூட இருக்கிறாரு, விளாத்திக்குளம் மக்களுக்காக இருக்கிறாரு, எங்களுக்கு அவர் வேணும்னு கேட்டான். அதனால என்ன பண்றாங்க, அந்த மார்க்கெண்டேயன் பேசின பல வீடியோக்கள்லாம் எடுத்து அவரெல்லாம் அவரை களங்கப்படுத்தக்கூடிய வகையில ஐடிவிங் இன்னைக்கு பரப்பிக்கிட்டு இருக்கு. இதுதான் தாவேக்காவுடைய சோசியல் மீடியா வேலை. ஏன் இந்த ஜந்தர் மந்தர் போராட்டத்துக்கு ஆதரவாக தாவேக்கா ஐடிவிங் வேலை எழுத முடியாதா? தாவேக்கா ஐடிவிங்ல இருக்கக்கூடிய எத்தனையோ சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் இருக்கே, அவங்க எல்லாம் எழுதலாமே, ஏன் எழுத மாட்டாங்க? ஆனா பாஜகவை எதிர்க்க கூடாது. ராகுலுக்காவது பாஜகவை ஏதாவது ஒரு வழியில எதிர்க்கணும் அப்படின்ற மோட்டிவ் இருக்கு. விஜய்க்கு ஏதாவது ஒரு வழியில் கூட எதிர்க்க மாட்டாரு. ரெண்டு பேருமே மக்களுக்காக நிக்க மாட்டாங்க அப்படின்றதுதான் யதார்த்தமான பார்வை. இந்த சூழல்ல பல்வேறு முக்கியமான கருத்துக்களை பண்ணிட்டீங்க, நிறைய கேள்விகளையும் எழுப்பியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்திற்கும் மிக நன்றி. நன்றி.